சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட கப்பாள பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் சேரம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்கு தொல்லையை கட்டுப்படுத்தவும் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் ஆதார், ரேஷன் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து கூட்டத்தை புறக்கணித்தனர். கொண்டு வரவே இல்லை. எங்களுக்கும் வேணும். அவங்களுக்கு எப்படி வழங்கி இருக்குது அதே மாதிரி எங்களுக்கும் அதிகாரம் வேணும். கிராம சபையில எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது நீங்க சங்கடமா நினைக்கூடாது. இதுக்கு நான் சொன்னேன், இதுக்கு முழு ஒத்துழைப்பு மக்களின் கடமையும் கூட உரிமையும் கூட. சரிங்களா? நம்ம அரசாங்கத்துல பணியாற்றுறவங்க எல்லாமே அரசு மக்களுக்கான சேவைகள் செய்யறதுக்கு தான் நம்ம இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஜாம்புவானோடை கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அரசு ஊழியர் கழிவறை கட்ட லஞ்சம் கேட்பதாகவும் அவருக்கு லஞ்சம் கொடுக்க பொதுமக்களிடம் பிச்சை எடுத்த நபரால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் அருகே ஈக்காடு ஊராட்சியில் 4 ஆண்டுகளாகியும் அங்கன்வாடி கட்டிடத்தை கட்டிக் கொடுக்காததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கு நடக்கப்பட்ட கிராம சபை மீட்டிங்கு இதோட நிராகரிக்கப்படுகிறது. எதுக்காக நிராகரிக்கப்படுகிறதுனா 5 வருடங்களாக இது வைக்கிற கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படாததால் இந்த கோரிக்கையை எதுவுமே ஏற்கப்பட மாட்டேன்றாங்க. இங்க இருக்க அரசு அதிகாரிகளும் இதுக்குள்ள கலந்துக்க மாட்டேன்றாங்க. இதனால எங்க மக்களுடைய மனுக்கள் எல்லாமே குப்பைக்கு தான் போயின்னு இருக்கு. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சீவல் சரகு ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார். அப்போது நெசவாளர் காலனி மக்கள் தங்கள் பகுதிக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று மனு அளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.